Very good morning. Good morning, sir. Very good morning. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்படி உங்க லைஃப் எல்லாம் போகுது? காலை வணக்கம்.
யோசி. நம்ம என்ன பேச போறோம் தெரியுமா? இருக்கா ஐடியா இருக்கா? எல்லா வீட்டுக்கும் தேவையான ஒரு ஒரு ஆணுக்கு மெயினா வந்து தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது. வீட்டுல நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். எல்லாத்துக்குமே வந்து அது தேவை. ஆனா எந்தெந்த சூழ்நிலையில யாருக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுதான் வித்தியாசம். அது அவரவர்களுடைய சூழ்நிலையும் மனநிலையும் பொறுத்து நிறைய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சைலண்ட் இல்லையா? அமைதியாக இருப்பது. யாரெல்லாம் அதை ஃபீல் பண்றீங்க? அமைதியாக இருப்பது. ஏன்னா அமைதி அப்படிங்கிறது வந்து நிறைய ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடியதாக இருக்குது. என்னோட வாய்ஸ் கரெக்டா இருக்கீங்களா? ஏதாவது நல்லா கேக்குதா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? வீடியோ வாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கேக்குதுங்க சார். ஓகே, நைஸ், தேங்க்யூ. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலையில ஒருத்தர் மருமகள் இல்லைன்னா மகள், மேபி கணவன், மனைவி, குழந்தைகள் யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருக்க முடியாம லைட்டா ஒரு தலைவலி இல்லைன்னா ஒரு பிரம்மை, தலையில பாரமா இருக்காது, இல்லைன்னா ஏதாவது ஒரு உபாதை. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அவங்க காலையில எழுந்திருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி படுத்திருப்பாங்க. ஆனா அவங்கதான் அந்த வேலை பூராமே செய்யணும் வீட்டுல. அந்த வேலைகள்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கும். இருந்தாலும் வந்து அவங்க அந்த ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகி வெளியே வரக்கூடிய அந்த டைம் வந்து அவங்களால வர முடியாது இல்லையா? எந்திரிச்சு வெளியே வர முடியாது. ஒரு டயர்ட்ல வந்து பயங்கரமா டென்ஷனா அப்படியே அந்த வலியோட படுத்திருப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில அதை வந்து உணர்ந்து அதுக்கு ஒரு காபி போட்டு இல்லைன்னா ஒரு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்து, என்ன ரொம்ப டைம் ஆச்சு நீ எந்திரிக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து கையில கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மன அமைதியும் ஒரு பெரிய ஒரு வெற்றியை அடைந்த ஒரு ஃபீலும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களை பத்திய ஒரு பெரிய மதிப்பு வந்து அவங்களுக்குள்ள அதிகமாகும் இல்லையா? அந்த ஒரு ஃபீல் வந்து பயங்கரமா இருக்கும். அப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு இடத்துல எதுவுமே பேசாம ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது அது அந்த அவரோட தேவையை பொறுத்து நம்மளோட மதிப்பை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மாற்றி அமைக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாண்டிங்கை வந்து பெரிய அளவுல ஆக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே வந்து ஒரு நல்ல ஒரு மாமியாவாக இருந்து மருமகளுக்கு போட்டு கொடுத்தா உலகத்திலே சிறந்த மாமியாவா மாறுறதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து ஒரு சிறப்பா மாத்திக்கிறதுக்கு நமக்கு வந்து எங்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, நான் சைலண்டா அவங்களோட முழு உணர்வுகளையும் உணர்ந்து நம்ம செய்யும் போது ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் நம்ம மேல அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா உண்மையில வந்து அப்படி இருக்காது. நிறைய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த படுத்துட்டு இருந்தாங்கன்னா பயங்கரமா கத்தி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அப்பதான் ஓவரா சவுண்ட் விடுவாங்க. அந்த நபருக்கு அந்த வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சங்கடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வந்துடும் இல்லையா? எஸ்ஆர்னோ? யாராவது சஜஸ்ட் பண்ணி. எஸ் சார். அடிக்கடி அது நடக்குது இல்லையா? ஆனா எஸ் சார். ஒரு நிறைய நபர்கள் வந்து மேக்சிமம் சண்டை போடக்கூடாதுன்னு தான் இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்காம கட்டக்கூடியவர்களா தான் இருப்பாங்க இல்லையா? ஆனா எஸ் சார். அதையே வந்து புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வை, ஒரு பெரிய மன அமைதிய, ஒரு பெரிய சந்தோஷத்தை அங்க வந்து நிலைநிறுத்தக்கூடியதாக மாறும்.
அப்போ ஒரு சைலண்டா ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அது நிறைய மனிதர்களோட மனதை வந்து டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நிறைய இடத்துல அந்த சைலண்ட் வந்து நிறைய மனிதர்களுடைய உள் உணர்வை வந்து தொடக்கூடிய ஒரு விஷயம். அத அந்த மாதிரி சில ட்ரிக் வந்து நம்ம கத்து வச்சிருந்தோம்னால நம்மனால எல்லா மனிதர்களையும் நல்ல ஒரு நிலையில பார்க்கக்கூடிய, அவர்களோட நல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை நிலை வந்து நமக்கு கிடைக்கும். எதையும் நம்மனால டேக்கிள் பண்ணவும் முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு டிராவல்ல போயிட்டு இருக்கிறோம். ஒரு ட்ரெயின்லயோ, பஸ்லயோ ரொம்ப லாங் டிராவல் போறோம் அப்படின்னா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேர் ஒரு கேபின்ல இருக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில நபர்கள் வந்து எந்த வார்த்தையுமே பேசவே மாட்டாங்க. அவர் பாட்டுல அவரு சைலண்டா உட்கார்ந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு, அவர் அவர் அப்படியே காமாவே இருப்பாரு. சில பசங்க வந்து அப்படியே கத்திட்டு, பேசிட்டு என்னென்னமோலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. தூங்க கூட மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்பவுமே காமா அவர் பாட்டுல எதையுமே கண்டுக்காம அப்படியே இருந்த நபர், சில நேரங்களுக்கு அப்புறம் மெதுவா பேச ஆரம்பிப்பார். அவரு பேசம்போது நெறைய கருத்துகளும், நெறைய சிந்தனைகளும், நெறைய நல்ல நல்ல விஷயங்களும், ரொம்ப முக்கியமான விஷயங்களும் அவரோட ஒரு ஒரு வார்த்தையிலும் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மொத்த கேபினுமே வந்து அவர கவனிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த போய் டோட்டல் அந்த டிராவல் பூராமே அவரு தான் பேசியிருப்பாரு. ஆனா இந்த 2 மணி நேரம் என்னெல்லாம் ஓவரா பேசுனாங்களோ, அந்த நபர்கள் வந்து எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாம அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. இல்லையா? இப்போ ஒரு மிகுந்த அறிவு இருக்கக்கூடிய சில நபர்கள், அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள், தேவையில்லாம ஒரு குதூகலத்துல கத்திட்டு கிடக்க மாட்டாங்க. அந்த குதூகலமான நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. எங்க வந்து தேவைகள் இருக்குதோ, அந்த இடத்துல வந்து அதிகமா அவங்க பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ வந்து பொதுவா வந்து ஒரு ஒரு லைப்ரரி போறோம் அப்படின்னா, அங்க போய் நம்ம கத்த முடியுமா? அங்க போய் எதையாவது பேச முடியுமா? நமக்கு ஏதாவது சும்மா சாதாரணமா பேசுறதுனால, அங்க அதுக்குள்ள உட்கார்ந்து கண்டிப்பா நம்மனால பேச முடியாது. அப்ப அந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்து பேசக்கூடாது. அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ரூல். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அமைதியா அங்க உட்கார்ந்து எவ்வளவு நேரம் அங்க இருந்தாலும், யாரோடையும் எந்த வார்த்தையும் பேசாம, ஃபோன் எல்லாம் அட்டெண்ட் பண்ணாம, அங்க வந்து தொடர்ந்து இருந்து அதையெல்லாம் படிச்சு முடிச்சு, உங்க தேவைகளை எல்லாம் வந்து பூர்த்தி செய்துட்டு, நீங்க அதுக்குள்ள வெளிய வருவீங்க இல்லையா? அப்படிதானே? இது வந்து அந்த இடம், பொருள், ஏவல் அதையெல்லாம் வந்து நம்ம மனசுல வச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம நெறைய பேசும் பொழுது, தேவையான இடத்துல, தேவையான அளவுல, தேவைக்கு ஏற்ப பேசக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கணும். அந்த மாரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா, தி கிரேட் பீப்பிள் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பட்டம் கொடுக்கப்படுது, பாராட்டப்படுகிறது. இது தெரியாது. இது வந்து சாதாரண ஒரு நபருக்கு வந்து இதோட வேல்யூ வந்து தெரியாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெறைய பேசிட்டே இருப்பாங்க. எதுக்கு அவர் பேசுறாருன்னு யாருக்குமே தெரியாது. அவரு ஏன் பேசுறாருன்னு சில டைம் அவருக்கே தெரியும். இப்போ ஒரு பொதுவா வந்து இங்க பேசக்கூடியது, இந்த கூட்டம் நடக்கக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ஒரு பொதுவா பார்த்தோம்னா ஒரு குடியிருப்பு சங்கம் இருக்கு. இல்லன்னா வந்து ஒரு கட்சி அலுவலகம் இருக்குது. ஆ ஒரு குழு நடத்துறாங்க அப்படின்னா, அதுல வந்து அத மேன்மைப்படுத்தக்கூடிய அந்த பகுதியில வந்து நன்மை பயக்கக்கூடிய பல விஷயம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தி அந்த மக்களுக்கு வந்து நல்லது செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில, ஒரு சிலர் வந்து அதுக்கு முயற்சி எடுத்து அங்க போய் செய்யும் பொழுது, சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இடையில புகுந்து தேவையில்லாம நெறைய ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணுவாங்க. ஒண்ணும் ஃபினான்சியலா அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நெறைய ஆர்குமென்ட் பண்ணுவாங்க. முன்ன செஞ்சவங்கள வந்து தவறு பேசுவாங்க. இப்ப செஞ்சுட்டு இருக்கிறவங்கள செய்ய விடாம பண்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வாங்க. இது எல்லாமே அவங்களோட வார்த்தைகள் மூலமா சொல்றனால, என்ன ஆகும்னா, அந்த நிகழ்வு முழுமையாக துண்டிக்கப்படும். சம்டைம்ஸ் வந்து அந்த குழுவே கலைச்சிருவாங்க. இல்லையா? மொத்தமா அந்த ஒரு ஒரு 1000 பேத்துக்கு கிடைக்க வேண்டிய நன்மை, இந்த ஒரு நபர்னால
மொத்தமா போயிடும். சில இடங்கள்ல நான் கண் கூட பார்த்துக்கிறேன். கலெக்டர் வந்து அவங்க ஏரியாவுக்கு எதையெல்லாம் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி வந்திருப்பாரு. அவரு வந்து அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக என்னென்ன சட்ட ரீதியான செயல்கள் செய்யணுமோ அதையெல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய ஒரு தப்பா பேசக்கூடிய ஒரு நபரு, அந்த கலெக்டர் அதே மாதிரி வந்து அவங்க இவங்கெல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, ஆர்ஐ எல்லாம் இருப்பாங்க. அவங்களை எல்லாம் வந்து தப்பா பேசி கடைசியில அவங்க கோவிச்சுட்டு மொத்தத்தையும் செய்யாம போயிடுவாங்க. அந்த பகுதிக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு நன்மையான நிகழ்வும், அந்த கிடைக்க வேண்டிய எந்த ஒரு செயலுமே வந்து மொத்தமா கிடைக்காம போயிடும். இதுக்கு காரணம் யாரு? அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்துல தேவையில்லாம ஒரு வார்த்தைய பேசின ஒரு மனுஷனால ஒரு 1000 பேத்துக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் எதுவுமே கிடைக்காம போகும். இப்போ ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேல்யூவான ஒண்ணு. அப்போ நம்ம எங்க நம்மளோட வார்த்தைய எங்க உபயோகிக்கணும், எங்க உபயோகிக்க கூடாது, எது வந்து நமக்கு நன்மையானது, மற்றவர்களுக்கு நன்மையானதுன்னு நம்ம உணர்ந்து பேசக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி பேசக்கூடிய மனிதர்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? தி கிரேட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்றோம். பொதுவாகவே வந்து கிரேட் பீப்புள் ஆகட்டும், ஒரு ரிச் மேன் ஆகட்டும், நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஒரு மேன்மையான மனிதனாக இருக்கட்டும், அவங்க தேவையில்லாத நிறைய வார்த்தைகளை எந்த காலகட்டத்திலையும் பேசவே மாட்டாங்க. அவங்க பேசுறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. அவரு அவர் என்ன சொல்லுவாரு, என்ன ஒரு வார்த்தை வந்து அவர்கிட்ட இருந்து வரும், அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி காத்துட்டு இருக்கக்கூடியவர்களை நீங்க வந்து உருவாக்கணும்னா, நீங்க வந்து பொதுவாவே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகமான தேவையில்லாத வார்த்தைகளை வந்து நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா சைலண்ட் வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்று. நம்மளுடைய மைண்ட வந்து ஃபார்மா வச்சிருக்கக்கூடிய ஒன்று. இது வந்து கம்ப்ளீட்டா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, கம்ப்ளீட்டா ஆப்ஷன் கிடையாது. இது வந்து மன அமைதியாக நம்ம வந்து சைலண்டா இருக்கணும் அப்படின்னா, கம்ப்ளீட் ஆப்ஷன் ஆஃப் சவுண்ட். அதாவது நம்மளுடைய சப்தத்தை மட்டுமே தான் நம்ம நிறுத்துறோம். நம்ம உள்ள இருக்கக்கூடிய நிகழ்வை வந்து அமைதியாக மாத்துறோம். நமக்குள்ள நிறைய பரபரன்னு உள்ள நிறைய விஷயம் வந்து வந்துகிட்டே இருக்கும், தூண்டிக்கிட்டே இருக்கும். சிந்தனைகள் வந்து எல்லை கடந்து வந்துட்டே இருக்கும், ஓவர் திங்கிங் இருக்கும். நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சிந்திச்சு உள்ள இருந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய, நமக்கு வந்து சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் உள்ள இருந்து நிறைய நமக்குள்ள என்னென்னமோ அப்படியே கொட்டி திணறும். அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக்கு தான் நம்மளுடைய அமைதி. நம்ம பேசாம இருந்துட்டோம்னா என்ன ஆகுங்க? அங்க எதுவுமே வராது இல்லையா? ஒரு காமா இருக்கிறனால பெரிய ப்ராப்ளம் வராது. நல்லா ஒரு இது இருக்கும். இதுல வந்து என்னன்னா, நம்மளோட ஈகோவை தூண்டக்கூடிய, ஈகோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த அமைதி அப்படிங்கிறது, சைலண்ட் அப்படிங்கிறது. அதே டைம்ல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சோல் இருக்குல்ல, நம்மளுடைய இன்னர் எனர்ஜி, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து பொதுவாகவே என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய சைலண்ட்டை தான் அது ரொம்ப ரொம்ப விரும்பும். நம்ம வந்து ஒரு காமா சைலண்டா அமைதியா நல்ல ஒரு மெடிடேஷன்ல மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கிறதான் நம்மளோட மைண்டும் நம்மளோட சோலும் எப்பவுமே விரும்பக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து நீங்க அந்த மாதிரி வைப்ரேட்டடா இருக்கிறது வந்து பிடிக்காது. ஏன்னா அது என்ன ஆகுங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோவை தூண்டி விடக்கூடியதாக இருக்கும். அந்த ஈகோவெல்லாம் தூண்டுறத வந்து உங்களுடைய ஒரு நல்ல சோல் வந்து கண்டிப்பா விரும்புறது கிடையாது. நம்ம வந்து அது தெரியாம, அதை ஹேண்டில் பண்றது எப்படின்னு தெரியாம நம்ம தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சோலோட வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த சோல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம அதை வந்து உணரும் பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஏதாவது ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சுன்னா, சரி சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனை வந்து அப்படி லைட்டா ஒரு ஹக் பண்ணும் போது, ஒரு நிறைய விஷயம் வந்து பரஸ்பரம், அதாவது அந்த சோலும் உங்களோட சோலும் அவ்வளோ ஒரு அமைதியையும் ஒரு நட்பையும் மன்னிக்கக்கூடிய தன்மையையும் உணரும்.
அதே டைம்ல வந்து குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா அப்படி அந்த அவங்கள வந்து பாராட்டுறது, வாவ் சூப்பர் அப்படின்னு சில வார்த்தைகளை சொல்றதுக்கு பதிலா ஜஸ்ட் ஒண்ணு தலையில கை வச்சு அப்படி லைட்டா நம்ம அமைதியா தான் இருப்போம். எதையுமே பேசியிருக்க மாட்டோம். பட் அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஃபீல் குடுக்குறது எதுவா இருக்குன்னா, ஜஸ்ட் ஒண்ணு அவங்க தலையில வச்சு அப்படி ஒரு கை வச்சு ஒரு தடவு தடவுறது. இது இது பாருங்க சைலன்ட்டா தான் நம்ம வந்து இந்த விஷயம் எல்லாமே செய்றோம். ஆனா, அதோட மதிப்பு வந்து மிகப்பெரிய அளவுல இருக்குது. இல்லையா? ஒரு சும்மா தடவுறது தான். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது, ஏதோ ஒரு இதாகும்போது ஜஸ்ட் ஒண்ணு கை குடுக்குறது. ஹாய் எப்படி இருக்கீங்க? அப்படிங்கிற அடிப்படையில வந்து நம்ம கை குடுக்குறது. இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கிற இன்னர் எனர்ஜி, அது வந்து தன்னை வந்து அமைதியாக உணருது. அதுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியான நிலை வந்து கிடைக்குது. அப்ப அந்த ஃபீல் கிடைக்கிறதுக்கு தான் அந்த ஜஸ்ட் ஒண்ணு ஹக் பண்றது, தடவி குடுக்கறது, கைய தொடுறது. அப்போ வந்து எல்லாம் வந்து நம்ம நெறைய பேசவெல்லாம் மாட்டோம். பேசாமயே தான் நெறைய விஷயம் வந்து நடக்குது. இது வந்து உள் உணர்வுகள வந்து உணரக்கூடியதாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு. எல்லாரும் பயங்கர சங்கடத்துல இருக்காங்க. நம்ம வந்து அங்க அந்த ஒரு கத்தி கூப்பாடு போட்டு அந்த மரணத்தில் இருக்கக்கூடியவங்களையும் இது பண்ணி, நம்மளும் வந்து ரொம்ப ஆயின்னு ஆகாம சைலன்ட்டா அங்க அவருக்கும் மரியாதை குடுத்து, அந்த இடத்துல வந்து ரொம்பவுமே அமைதியா பல மணி நேரம் நம்ம அங்க நிக்கிறோம் அப்படிங்கும்போது, அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த இறந்த மனிதனையும் மதிக்கக்கூடியதாக இருக்குது. அங்க இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து நம்ம இருக்கிறோம். இல்லையா? அப்படித்தானே? அப்போ அந்த அந்த எல்லாமே என்னன்னா, அந்த மரியாதையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா, சைலன்ட்டா இருக்கிறது. சைலன்ட்டா இருக்கிறவன் மூலமாக, இந்த மாரி பலவிதமான உணர்வுகள வந்து மனிதன் வந்து வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா சைலன்ட்டா இருக்கிறதுங்கிறது வந்து, நம்ம வேற மாரி சிந்திக்கிறோம். சைலன்ட்ங்கிறது வந்து ஒரு பெரிய வேல்யூவான ஒரு விஷயம். ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டீச்சர் டீச்சரும் ஒரு குழந்தை ஒரு சின்ன கதை. நீங்க எங்கேயாவதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு பையன் வந்து டெய்லியுமே வந்து ஸ்கூலுக்கு வரும்போது, எப்பவுமே பெல் எல்லாம் அடிச்சு லேட்டா தான் ஸ்கூலுக்கு வருவான். உள்ள வந்ததுக்கு அப்புறமா, "ஏன் லேட்டா வர? எதனால லேட்டா வரேன்னு?" கேட்டா, எந்த பதிலும் சொல்றதில்ல. அடி வாங்கிட்டு உள்ள போய் உட்காந்துக்குவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடி போயிடுவான் வீட்டுக்கு. இந்த மாரி இந்த ஸ்டோரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் அந்த மௌனத்தோட விலைய வந்து நம்ம புரிய வைக்கிறதுக்காக இந்த கதை சொல்றேன். அப்ப அந்த பையன் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த டீச்சர்ஸ்க்கு. காலையில வருவான், லேட்டா தான் வருவான், செம்மையா அடி வாங்குவான், வெளிய உட்கார வைப்பாங்க, தண்டனை குடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா, ஒரு நாள் கூட வந்து அந்த பையன் வந்து நேரங்காலமா வரமாட்டான். திருந்துற மாதிரி இல்ல. அதே மாரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா, பெல் அடிக்கிறக்கும் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் முன்னாடியே கிளாஸ விட்டு யார்ட்டயும் சொல்லாம ஓடி போயிருவான். இந்த மாதிரி வந்து எப்படா பெல் அடிக்கும்னு நிக்கிறது, அதுக்கு முன்னாடியே ஓடி போறது. இந்த மாரி செஞ்சுட்டு இருந்த ஒரு பையன ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டீச்சர் வந்து புடிச்சுட்டாங்க. "நீ இன்னைக்கு ஓடி போன, உன்ன நாளையிலருந்து ஸ்கூலுக்குள்ளாரயே விடமாட்டேன்னு" சொல்லி உட்கார வச்சுட்டு அவங்க ஹெட் மிஸ்ட்ரஸ கூப்ட்டு, "இந்த மாரி பிரச்சனை, இந்த பையன் இந்த மாரி பண்ணிட்டே இருக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த லேட் ஆக அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுடுறான். டென்ஷன் ஆயிட்டான். ஸோ, அதனால என்ன பண்றாங்கன்னா, சரி போன்னு சொல்லி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் அந்த பையன் கிளாஸ்க்கு வரவே இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த டீச்சர்ஸ் இந்த மாரி லேட்டா வந்துட்டு இருந்த பையன், நேரமா ஓடிட்டு இருந்த பையன் வரலையே அப்படின்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஏன்னா, ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அ ஒரு பையன் வரலைன்னா, நேரடியா அந்த வீட்டுக்கே போய் பார்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது, அவங்க வீட்ல போனா அப்பா, அம்மா 2 பேருமே ரொம்ப உடல்நிலை சரியில்லாம படுத்திருக்கிறாங்க. அதுல அவங்க அம்மா சுத்தமா எந்திரிச்சு சமைக்கவெல்லாம் முடியாது. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில அவங்க வீடு வந்து இருக்குது. இந்த 2 பேத்துக்குமே இவன் போய் தான் ஏதாவதெல்லாம் மதியத்துக்கு உண்டானதெல்லாம் செஞ்சு குடுக்குறான். மார்னிங் வரும்போதும் அவங்களுக்கு உண்டான மருந்து, மாத்திரை எல்லாம் குடுத்து, எடுத்து எல்லாம் சரி பண்ணிட்டு,
அதுக்கப்புறமா தான் அந்த பையன் வந்து கிளாஸ்க்கு வரான். இந்த மாதிரி ஒரு சூழலை அங்க போய் அவங்க பார்க்கும்போது ரொம்பவுமே அவங்க மனசு நெருடி, அவங்க செஞ்ச தவறுகளையும் அவங்க வந்து ஏன்னா இது வந்து ஆக்சுவலா நம்ம வந்து இதோட பாடம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே சரி, நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இது இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி ஒரு சட்டதிட்டம் எல்லாம் இருக்குது நம்ம மதிச்சாலும், நிறைய மனிதர்களோட சைலண்டான விஷயம். அத வந்து அமைதியா அவங்க வந்து பொறுத்துட்டு, அப்படியே சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உணர மாட்டோம். எப்ப வந்து உண்மைய உணர்றோமோ, ஏன் அவங்க அந்த மாதிரி சின்ன சின்ன இப்படி மௌனமாக இருந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம உணரும் பொழுது, அதோட காரணங்களை கண்டுபிடிக்கும் போது நமக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்திடும். அப்ப வந்து மனிதாபிமானம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்குமே தவிர, அங்க வந்து சட்டம் எல்லாம் இருக்காது. ஒரு ரூல்ஸ் எல்லாம் அங்க இருக்காது. அப்ப அந்த இதே வந்து ஒரு அதே மாதிரி வீட்ல அந்த பையன் வந்து இங்க ஆடி, ஓடி இங்க இருக்கிற எல்லா கிளாஸ் எல்லாம் வந்து ஏதாவது எல்லாம் குறும்புத்தனம் எல்லாம் காமிச்சிட்டு இருக்க கூடிய பையனாக இருந்து, இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, நிச்சயமா அந்த டீச்சர்ஸ் வந்து அவங்கள ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆயிருக்க மாட்டாங்க. இல்லையா? ஆனா, அந்த மௌனமா எந்த பதிலுமே சொல்லாம ஓடி ஓடி போன அந்த பையனால, அவங்களோட மனசு வந்து ரொம்ப கில்ட்டி ஃபீல்குள்ள போயிடுச்சு. இந்த மாதிரி அந்த மௌனமான செயல்கள் வந்து நிறைய மனிதர்களோட தவறுகளை வந்து சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து நம்ம பேசாமையே மௌனம் வந்து மற்றவர்களோட கில்ட்டி ஃபீல தூண்டக்கூடியதாக இருக்குது. அவர்களோட தவறுகளை அவங்களே வந்து உணரக்கூடியதாக இருக்குது. இதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த பெண்கள் வந்து பொதுவா பெண்கள்னு நான் சுட்டி காட்டுறது இல்ல. பொதுவா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கும்போது, அத தீர்க்கறக்கோ, அத வந்து தெளிவுபடுத்துறக்கோ, அவங்கள வந்து திருத்துறக்கோ முயற்சி செய்யும் பொழுது, அங்க வாக்குவாதம் வந்து பயங்கரமா அதிகமாகுது. ஒரு அன்கண்ட்ரோலபிள் நிலைக்கு வந்து போகுது. அதே இடத்துல வந்து ஒரு கணவனாகட்டும், மனைவியாகட்டும் ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது, அவங்கள அப்படியே ஒரு 3 நாளைக்கு தள்ளி வச்சுட்டு, எந்த வார்த்தையுமே பேசக்கூடாது. எந்த வார்த்தையுமே அவங்களுக்கு ரிப்ளேவே குடுக்காம நடக்கும்போது, அவங்க அவங்களோட தவற உணரவும் செய்வாங்க. திரும்ப அந்த தவற வந்து செய்யவும் மாட்டாங்க. அந்த மாரி ஒரு பெரிய படிப்பினைய குடுக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 நாள் கம்ப்ளீட்டா அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறது. இந்த மாரி பேசாம இருக்கிறனால, நல்ல ஒரு இது வந்து கண்டிப்பா கிடைக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சார் ட்ரை பண்ணியிருக்கோம் சார். ஆனா ஒரு நாள் அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் எதுனா கொஸ்டின் கேட்பாங்க, ஆன்சர் பண்ணிடுவோம். அப்படியே போயிடும் சார். பரவால்ல. ம். நல்லதுதான். ம். ஓகே சார். ஏன்னா அவரு இறங்கி வந்து தான் அந்த கொஸ்டின கேட்டிருக்கிறாரு. ம். ஏன்னா அவருனால அது தாங்க முடியல. நீங்க பேசாம அ இருக்கிறத அவருனால ம். தாங்க முடியல. அதனால அவரோட உள் உணர்வுகள் வந்து எப்படியாவது உங்கள பேச வைக்கணுங்கிறதும், இது என்னன்னா இந்த முயற்சி எல்லாம் செய்யும்போது நிறைய தேவையில்லாத வார்த்தைகள வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். நிறைய உணர்வுபூர்வமான நன்மைகள் வந்து இதுல கிடைக்கும். சார் அப்படி பேசாம ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு பேசாம அப்படி இருந்தாலும், அப்புறம் வாலண்டரியா நம் அதாவது தப்பு செஞ்சவங்க ஆப்போசிட்டா, ஆனா வாலண்டரியா நம்ம தான் போய் பேசணும் சார். இல்ல அது நீங்க வந்து பழக்கிட்டீங்க. இல்ல அது நம்ம உங்க மனசு கேட்க முடியாததுனால, அதுதான் பிரச்சனை. ம் உங்களுக்கு தோணுதெல்லாம் மனசு கேட்க மாட்டேங்குது. நீங்க உங்கனால அந்த இடத்துல புடிச்சு நிக்க முடியுது இல்ல. அதுதான் ப்ராப்ளம். இல்ல நம்ம வந்து அந்த இடத்துல புடிச்சு நிக்க அதத்தான் நம்ம வந்து அத வந்து ஒரு பிராக்டிஸா பண்ணி பழகி வச்சிருக்கணும். பழகிட்டோம். கரெக்ட். அடுத்தவங்க நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இது. அப்ப
அவங்கள திருத்தறதுக்கான விஷயம். ஈவன் ஹர்ட் பண்ணா கூட யாராவது ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணா கூட நம்ம அவங்க மேல கோவப்பட இது மனசு வரல. அதாவது அவங்க இவ்வளவு ஹார்ஷா பேசியிருக்காங்களே அப்படின்னு நினைச்சா கூட ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போய் பேசுறோம். உங்களுக்கு மிஸ்டேக். நீங்க அத மாத்திதான் ஆகணும். ஏன்னா தப்பு பண்ணக்கூடியவங்க திரும்ப திரும்ப இதனால தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. அத வந்து ம். நம்ம ஓரளவு கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். ஓகே, ஓகே. அமைதியா இருக்கிறதுங்கிறதே அதானே. நம்ம அமைதியா இருக்கிறங்கிறது நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு பயிற்சி அது. ஒரு கட்டுப்பாடு. ஒருத்தரை வந்து அடிக்காம அடிக்கிறது, மிரட்டாம ம். மிரட்டுறது, விரட்டாம விரட்டுறது. அதுதான் வந்து அந்த மௌனத்தோட பிரதிபலன். அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம சரியான முறையில அத வந்து கையாளும் பொழுதுதான் அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். நம்மளே கோவிச்சுட்டு, நம்மளே வந்து அப்படி பேசாம இருந்துட்டு, நம்மளே போய் பேசிட்டோம்னா, அப்புறம் அவங்களுக்கு தெரியும். இது எப்படி இருந்தாலும் 4 மணி நேரம் தான் தாங்கும் அப்படின்னு. அப்ப அவரு எப்பவும் அது வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஏன் அத 3 நாள்ன்னு சொன்னேன்னா, 3 நாளுங்கும்போது ஒரு லாங் பீரியட். ஆ அது அந்த 1 நாள் சகிப்பாங்க, 2 நாள் சகிப்பாங்க. 3வது நாளுங்கும்போது அது வந்து அந்த அந்த பிணக்கத்துக்கு பின்னால நல்ல ஒரு உறவு வந்து கிடைக்கும். அத எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, அடுத்த நபரோட தவற உணரச் செய்வது அப்படிங்கிறத விட, அவங்க அடுத்த டைம் அதே தப்ப பண்ண மாட்டாங்க. மெயினா அதுதான். அந்த தப்ப பண்றதுக்கு ஆலோசனை பண்ணுவாங்க. தேவையில்லாத வேலை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து திங்க் பண்ணுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அது நம்ம தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். நம்மள கண்ட்ரோல்ல வச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் நம்மளோட இதெல்லாம் வந்து பண்ணணும். ஏன்னா, நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா, அந்த விஷயத்த வந்து நம்ம பல தடவ சிந்திச்சுட்டு, அத வந்து செய்யணும். இல்லையா? ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா, அதுக்கு வந்து நெறைய தடவ அதுக்கு ஆப்ஷனலா நம்ம திரும்ப திரும்ப ஆலோசனை பண்றது வந்து தப்பு கிடையாது. அப்ப எதையுமே நம்ம திங்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா செய்யக்கூடியவராக நம்ம இருக்கணும். ஒரு முடிவு எடுக்கறதுக்கு முன்னாடி நெறைய டைம் சிந்திச்சுக்கலாம். தப்பு கிடையாது. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம போய் சிந்திக்க கூடாது. அதே மாரி நம்ம வந்து ஒரு அமைதியாக இருப்பது அப்படிங்கிறது வந்து, பல இடத்துலயும் நம்மள வந்து பயங்கரமா பாதுகாக்கும். அதாவது அன்னைக்கு நீ இத சொன்னேல்ல, அன்னைக்கு ஏன்னா கோவத்துல நம்ம என்ன வேணாலும் பேசுவோம். என்ன வேணா நம்மள தவறா எக்ஸ்போஸ் பண்ணிருவோம். சோ அந்த மாதிரி வந்து நம்மள வந்து தவறா அ காமிக்காத ஒரு நிகழ்வு என்னன்னா, நம்மளோட அமைதி. நம்ம கொஞ்சம் சைலன்ட்டா அப்படின்னு இருந்துட்டோம்னா, நெறைய இடத்துல நம்ம குற்றவாளியா மாற மாட்டோம். என்ன அதுல பாதுகாக்கப்படுது? நம்ம வந்து குற்றவாளியா, நம்ம வந்து அந்த பிரச்சனைக்குரிய மனிதரா நம்ம மாற மாட்டோம். அதனால நமக்கு சேஃப் தானே அது. அமைதியா இருக்கிறது. சோ அமைதியா இருக்கிறனால அந்த மாரி நமக்கு நெறைய பலன்கள் வந்து நமக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த கிளாஸ்ல எல்லாம் நம்ம நெறைய தடவ சொல்லி, சொல்லி இது பண்ணுங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஃபர்கிவ்னஸ். அந்த ஃபர்கிவ்னஸ் குடுக்கும்போது ஒரு மனுஷன வந்து ஆத்மார்த்தமா நம்ம மன்னிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான வலி நமக்கு இருக்கும் இல்லையா? ஒரு மனுஷன வந்து பொறுத்து குடுக்கும்போது கடுமையான வலி நமக்கு கொஞ்சம் சங்கடமெல்லாம் இருக்கும். ஆனா அத வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த அமைதி பொறுத்து குடுக்கும்போது, இல்லன்னா ஃபர்கிவ்னஸ் குடுக்கும்போது, ஒரு கேவலமா நம்மள வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுத்தின, நம்மள பல விதத்திலயும் வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தின அந்த நபர வந்து நம்ம மன்னிக்கும்போது, நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கா தான் இருக்கும். அந்த கஷ்டமா இருக்கும். மனசுல வந்து சில வலிகள்லாம் இருக்கும். அ ஆமா ஃபர்கிவ்னஸ் ஒன்லி வொர்க்கிங் சார். ஆமா ஃபர்கிவ்னஸ் அதிகமா வேலை செய்யும். கிராட்டிட்யூட் அத விட வேலை செய்யுமா? இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பொறுத்து குடுக்கும்போது, அந்த அந்த மனுஷன வந்து மன்னிக்கும்போது, அவங்களோட ஞாபகங்கள், அவங்களுடைய செஞ்ச கெட்ட கெட்ட விஷயங்கள், நமக்கு செஞ்ச துரோகங்கள், அது எல்லாமே நம்மள போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தும். அந்த மாரி சூழ்நிலையில நம்ம அத வந்து சிந்திக்கவே கூடாது.
அந்த 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 பத்தி அவரை பத்தி அவருக்கு பின்னாடி அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாமே நம்ம சிந்திக்க கூடாது அப்படின்னா நம்ம வந்து காமா அமைதியா அப்படியே பேசாம இருக்கணும் இல்லையா? நம்ம வந்து அதிகமா பேசாம அப்படியே அதை வந்து ஒரு நிலையில அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு வந்து அந்த நபரை வந்து எளிமையா மன்னிச்சிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் என்னால மன்னிக்க முடியுதுல்ல, எனக்கு திரும்ப திரும்ப அந்த நிகழ்வுகள் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அததான் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பு வருது, உங்களால வந்து அந்த நபரை மன்னிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னால நீங்க என்ன பண்ணுங்க, சைலண்டா இருக்கணும். என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் ஒரு தனி ரூம்ல போய் உட்கார்ந்து அந்த நபரை நினைச்சு உங்களை நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அமைதியா இருக்கணும். அவங்களோட எல்லா நிகழ்வுகளையும் நம்ம ரிப்பீட்டடா எடுத்து ஆலோசனை பண்ணி பார்க்காம அமைதியா அப்படியே வந்து அதை விட்டுற வேண்டியது. அவங்க என்னவா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலையில அதை அப்படியே வந்து விட்டுட்டீங்கன்னா நீங்க அந்த மனுஷனை வந்து ரொம்ப ஈஸியா மன்னிச்சிடலாம். அதான் சொல்றது, நிறைய பேர்த்த நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா நிறைய பேர்த்தோட ஞாபகமே உங்களுக்கு இருக்காது. யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு உங்க மனசுக்குள்ளாரையே இருக்காது. திரும்ப அந்த மனுஷனை நினைச்சா கூட அவரு திரும்ப உங்க மனசுல வரமாட்டாரு. உங்களுடைய அந்த நினைவுகள்ல வந்து அவரு வரமாட்டாரு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம வரணும்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணுங்க, அந்த மன்னிக்கிறதுக்கு ஃபர்கிவ்னஸ் கொடுக்கறதுக்கு சைலண்டா சார் இருக்கிறது. நம்ம ரொம்ப மன்னிச்சு மன்னிச்சு போனா மௌனம் கூட இருக்கணுங்களா? இல்ல சார், மன்னிச்சு போனா கூட ரொம்ப வாலண்டியரா வந்து வந்து நம்மள கோபப்படுத்தி டென்ஷன் ஆக்குறதே வேலையா இருந்தா நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அதுக்குதான் அமைதியா பேசாமே இருக்கிறது. வந்து அப்படி ரொம்ப இருக்கக்கூடாது சார். கோவப்படுறாங்க அப்படின்னா அப்படி அதுல கூட நமக்கு ஃப்ரீடம் இல்ல. நீ அமைதியா இருந்துட்டா ஏன் அமைதியா இருந்த அப்படி சொல்லிட்டா என்ன ஆச்சு, நீதான் தப்பு, நீதான் போய் அம்மா வீட்டுல கத்துக்கிட்டு வர, இந்த மாதிரி எல்லாம் கிராஸ் கொஸ்டின் பண்ணா நம்ம சைலண்டா இருந்தா கூட நம்மள உசுப்பி எடுத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு சார். அது உசுப்பேத்தும் போது அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மள என்ஜாய்மெண்டா வச்சுக்கணும், நம்மள வந்து அமைதியா வச்சுக்கணும். இந்த சார் எப்ப வந்து அவங்க தோத்து போவாங்க அப்படின்னா எப்ப நம்ம சந்தோஷமா இருக்கிறோமோ அப்பதான் அவங்க தோத்து போவாங்க. நம்ம எதிரிய வந்து எப்பவுமே எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப பிரிஸ்கா ரொம்பவுமே வந்து வெற்றியாளராக நம்ம சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தோம்னா நம்மளோட எதிரி வந்து தோத்து போயிடுவாங்க. சார் அப்படிதான் இருந்தா கூட சார் வலுக்கட்டாயமா வந்து வந்து வம்புக்கு வர மாதிரி வந்து ஒரு இதை நீங்க சொல்றீங்களா 3 நாளுக்கு தள்ளி போடணும்னு அந்த இதை பண்ணி அதெல்லாம் இங்க நடக்கிறதே இல்ல சார். எல்லாத்தையுமே நம்ம தான் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம தான் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது ஒரு தலைகீழ் பிரச்சனை மாதிரி இருக்கு சார். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நம்ம தான் டிஃபால்டர். நம்ம இல்ல அது 99% அப்படிதான் கரெக்டா போனோம் அந்த பழக்கப்படுத்திட்டோம் மாதிரி சொல்றீங்க சார். அந்த சில அது இடங்கள்ல மாதிரி அந்த நபர்கள் வந்து எப்ப காம் ஆவாங்க அப்படின்னா நம்ம வந்து இறங்கி போகும்போது இல்லைன்னா ஆமா நீங்க பயங்கர அறிவாளி புத்திசாலி அப்படின்னு சொல்லி அவங்கள ஆஹ் சொல்லி இப்படி இறங்கி சொன்னாதான் போயிடும். சார் அடங்குறாங்க. அப்ப நீங்க அந்த சொல்றீங்கல்ல ட்ரிக்கை மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அவங்க வந்து தெரிஞ்சுதான் எப்பெல்லாம் அட்ஜஸ்ட் நம்ம பண்ணி வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு போறோம் சார். எஸ் கண்டிப்பா இல்லைன்னா அப்போ முடியாது. நம்மளை வந்து நம்ம வந்து கம்மி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு சரண்டர் கொடுத்துடணும். அப்போ வந்து ஒதுங்கிடுவாங்க. வளர விடக்கூடாது. வளர விடக்கூடாது. அங்க முன்னாடியே கட் பண்ணி விட்டுறணும். அவங்க இதுதான் செய்ய போறாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அனுபவம் இருக்குது. என்ன சொன்னாலும் மாற மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அது ஆர்குமெண்ட் பண்றதை விட எஸ்ன்னு சொல்லிட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்கனால. அவங்க அதான் சார் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடுவாங்க. 99% நம்ம அடங்கி போனா கூட ஒரு சமயம் நமக்கும் ஒரு ஆதங்கம் வந்து சார், என்ன அப்படி நம்ம தப்பு செய்யறோம்னு சொல்லி ஆர்கியூ பண்ணணும்னு ஒரு வெறி வந்துடுது. முட்டிதான் பார்க்கலாமேன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரிதான் சார். அதை வந்து நம்மளதான் மாத்திக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரீயா மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கணும். நம்ம வந்து நிறைய பேசக்கூடாது. நம்ம ரிலாக்ஸா இருக்கணும்னா அவங்கள வந்து இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டு நம்ம ரிலாக்ஸா இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அவங்க கடைசியா எதிர்பார்க்க போறதும் அதேதான்.
அத முன்னாடியே நம்ம குடுத்துட்டோம்னா அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க. ஆமா அவங்க சார். என்ன நம்ம பண்ண நார்மலா இருந்தா நல்லா இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஏதாவது பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் இதாயிட்டோம்னா, ஒரு வார்த்தை கூட பேசிட்டோம்னா, அன்னைக்கு ஸ்ட்ரைக் சாப்பிட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், ஐயோ உடம்பு கெட்டுடுமேன்னு சொல்லி நம்மளே சரண்டர் ஆக வேண்டியதா இருக்கு. ஏதாவது ஆயிடுமோ, தனியா இருப்போமே, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, பேரலைஸ் ஒன்றுக்கு 3 தடவை ஆயிடுச்சு, ஏதாவது வந்துருமோ, அந்த மாதிரி பண்ணி பண்ணி பணிஞ்சே போற ஒரு அதுக்கு என்ன ஆயிடுச்சு, அவருக்கு தலகண ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீதான் பண்ணிடணும், நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு ஆம்புலன்ற ஒரு இதுல இருக்காரு சார். ஒண்ணும் சொல்றதுக்கே இல்ல. அது நேத்து கூட ஒரே பிரச்சனை தான். அஹ், இல்ல கனவுதான் அது சரண்டர் ஆகி நம்ம தான் ஹாபி சரியாயிடும். ஆயிடுதா சார் அது? அஹ், அது ஹாபியா சார் அது? ஏன்னா ஒரு அவரை 30 வருஷம் பொறுத்த ஃபாரின்ல தனியா வரைக்கும் இருந்து இருந்து அந்த மாதிரி ஒரு லோன்லினஸ்க்காக அப்படி இது பண்றாரு சார் அவரு. இல்ல அவரை பொறுத்த ஃபாரின். வரைக்கும் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எல்லாத்தையும் சந்திச்சுட்டு திரும்ப வந்து ஆமா, அமைதியா இருக்கும்போது அது வந்து வேற யார்கிட்டையும் காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. 100% சார். எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கக்கூடிய மனிதன் அப்படிங்கிறத வந்து நமக்குள்ள காமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே அவருக்கு கிடையாது. சோ அதனால வந்து அதை உங்ககிட்ட தான் அவர் காமிக்க வேண்டிய நிலைமை அவருக்கு இருக்கு. அப்ப இது என்னன்னா ஒரு கரெக்ட். பேஷண்டா தான் நம்ம பார்க்கணும் அவங்கள. அவங்க வந்து இப்ப சிக்கா இருக்காங்க. எதனாலன்னா சைக்காலஜிக்கலா அவங்க வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. எப்பேற்பட்ட நோய்னா அந்த தனிமை, தன்னுடைய அதுதான் நிலை சார். வெளிப்படுத்த முடியாத ஒரு நோயாளியா இருக்காங்கங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த அதனாலதான் சார் விட்டு கொடுத்து போறோம் நம்ம. அதோட தீவிரத்தினாலதான் அவங்க அப்படி இருக்கிறாரு. அது நமக்கு கரெக்ட் சார். அன்னைக்கு புரிஞ்சுது. என்ன காரணம்னா அதுதான். இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்துட்டு தான் சொல்லும் போது அங்க இங்கேயும் ஆளுங்க நின்று வேலை செஞ்சதெல்லாம் போய் நான் எதை செய்யணும்னாலும் தானே செய்ய வேண்டிய ஒரு நிலையெல்லாம் வரும் பொழுது அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. இது வந்து அந்த பேஷண்டோட நிலை. அப்ப நம்ம வந்து அவங்கள பேஷண்டா பார்த்தாலே நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து போயிடும். அப்படிதான் சார் பார்த்துட்டு போயிட்டு ஏதாவது பார்த்தால்தான் சார் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நான் சில ஸ்மூத்தா போகுது. சமயங்கள் அதான் சொல்லுவேன். ரொம்ப உங்களை வந்து ப்ராப்ளம் பண்றதா இருந்தா அவங்கள வந்து ஒரு புழுவா பாருங்க. அந்த புழு என்ன பண்ணும்? அசிங்கமான இடத்துலதான் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அது என்ன பண்ணும்னா நெளிஞ்சிட்டே தான் இருக்கும். ஒரு புழு வந்து ஒரு சைலண்டா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி எல்லாம் இருக்காது. அதுவும் புழுவுதான். பட் அதோட குவாலிட்டி வந்து வித்தியாசமா இருக்கும். இது வந்து கொஞ்சம் மோசமான புழுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கம்முனே இருக்காது. அப்படி நெளிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது பார்க்கும் போதே உள்ள வந்து ஒரு அருகருப்பு தோணும். சோ அந்த மாதிரி வந்து அந்த மனிதர்களை வந்து நினைச்சிட்டு நம்ம அப்படி விட்டுற வேண்டியதுதான். அப்படிதான் சார் ஓட்டிட்டு போட வேண்டியதுதான். பேஷண்ட பேஷண்டாவோ பார்க்கும் போது நம்ம நம்ம அதை சொல்லி அவங்கள பார்த்து சிரிச்சுக்கணும். இல்ல உங்களுக்கு இதெல்லாம் நல்லா பிரச்சனை இருப்பாரு சார். ஒன்னும் பிரச்சனை இல்லாம நல்லா கேரிங் பண்ணிட்டு எல்லாம் இருப்பாரு. வந்துச்சுன்னா சொல்ல ஒரு மகாபாரதம் தான். ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுப்பாரு சார். அந்த வச்சு வாங்குன்னு வாங்குவாரு. நான் சொன்ன நானும் மனுஷி தானே, ஏதாவது தப்பு தவறு வர்றது அவ்வளவு நான் ரொம்ப ஸ்மூத் சார். அப்ப கூட நம்மள சீண்டி விட்டு வேடிக்கை பாக்குறோம்னா அது நமக்கே ஒரு இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு கூட இப்ப கூட புரியாம அது பண்றாரேன்னு சொல்றதா ஒரு கோவம் வருது சார். இல்ல வேற நம்ம ஆள் எப்படி இல்ல. அது அவங்களோட கரெக்ட் சிலத கொட்டி தீக்கிறதுக்கு ஆள் இல்ல. வேற ஆள் இல்லாதனால அப்படி பிஹேவ் பண்றாரு. அவரு எண்ட் ரிசல்ட் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை முன்னாடியே கொடுத்துருங்க. அதான் இந்த வயசுல கூட அம்மா முன்னாடியே வீட்டுல போய் சொல்லி கத்துட்டு வர. இல்ல சார், இந்த வயசுல கூட அம்மா வீட்டுல கத்துட்டு வந்து எனக்கு நீ நேருக்கு நேர் வாய்ப்பு கொடுக்குற. அது வந்துதான் எனக்கு தாங்க முடியல. நீ கத்துக்க வந்த வயசுல எல்லாம் கத்துக்காம இந்த வயசுல கத்துக்கிட்டு அவருக்கு ஆர்ஜி பண்றேன்னு சொல்றாரு சார். அதுதான் கஷ்டமா இருக்கு. இல்ல அது அவரோட வேர்ட்ஸ் வந்து கம்மி ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவர்னால பெருசால இப்ப எடுத்து வந்து பேச முடியுது இல்ல. அந்த ஃபீல்னாலதான் அப்படி பேசுறாரு. சார் அதனாலதான் வீட்டுல ராஜ மரியாதை தான் சார் அவருக்கு. எந்த வேலையும் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் சொல்லி அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த மாதிரி இருந்து கூட சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா என்னத்த சார் பண்றது? அது சரியாயிடும். என்ன நான் சொன்ன மாதிரி அவங்களோட அந்த எண்ட் ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துட்டே இருங்க. அவர் என்ன சரி சார். கடைசி எதிர்பார்ப்பாரோ அதை நீங்க முன்கூட்டியே சொல்லிருங்க. சார் இந்த கிளாஸ்ல வந்துட்டு நான் அமைதியில கூட இன்னும் அமைதியாயிட்டேன் சார். எவ்வளவு அமைதியா பர்சன்.
அதுல கூட அஹ் இன்னும் 100% அமைதியாயிட்டேன் நான். அவ்வளோ சாஃப்ட் ஆயிட்டு கூட மனுஷங்க சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேனாங்க சார். நல்லாதான் அருள் புரியணும் அவங்களுக்கெல்லாம். கண்டிப்பா. இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. பொதுவா வந்து நம்ம இந்த கிளாஸை பொறுத்த வரையில என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய வெற்றியாளராக நம்ம மாறணும் அப்படின்னா அதற்கான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதுல வந்து கத்துக் கொடுக்கதான் செய்யறோம். அதே மாதிரி என்னன்னா, அந்த மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாருமே வந்து நிறைய ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. பெரிய ஒரு மனிதராக ஒரு மனுஷன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதிகமா வந்து ரியாக்ஷன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அமைதியை வந்து உணரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அத அது எப்படின்னா, இப்போ ஆக்சுவலா வந்து ஒரு மனுஷன் வந்து உங்கள்ட்ட கோவிக்கிறாரு அப்படின்னா அந்த கோவிக்கிறனால அவருக்கு உள்ள வந்து என்னெல்லாம் நடக்கும். அவருக்கு வந்து தலைக்குள்ளார பயங்கர டென்ஷன் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து உள்ள இருந்து பயங்கரமா ஒரு ஃபீல் வரும் இல்லையா? சங்கடம், துக்கம், கோபம். அதனால அவருக்கு உள்ள பயங்கரமா பிபி ரைஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளார எப்படியெல்லாம் வந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்துட்டு அதை வந்து நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டோம்னாலே நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கலாம். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? டென்ஷன் ஆகும்போது உடம்பு என்னெல்லாம் சேஞ்சஸ் வரும். வேர்க்கும், படபடப்பாகும், கோபம் வரும், கை நடுங்கும், அவங்க முகத்தை எல்லாம் மாத்திக்குவாங்க. இதையெல்லாம் பார்த்து அவங்கள உணர்ந்து அவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு எதிரா நம்ம பேசக்கூடிய சூழ்நிலை கூட வராது. அவங்க எவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ளார சிரிப்பு தான் வரும். ஸோ அந்த மனநிலையை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். எஸ், கண்டிப்பா. நம்ம வந்து அந்த மாதிரி நிறைய கோவப்படுறாங்கன்னா நமக்குள்ள சிரிச்சுக்கணும். வெளியே நேரா சிரிச்சிடாதீங்க, சண்டை பெருசாயிடும். உள்ளேற சிரிச்சுக்குங்க. ஏன்னா நான் அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்றேன். யாராவது ரொம்ப பேசும்போது சைட்ல போய் நான் ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பேன். என்ன ஜாலியா வச்சுக்குவேன். என்னோட மைண்ட் செட்டை வந்து ஒரு ஜாலி மைண்ட் செட்டுக்குள்ளார கொண்டு போயிட்டு வேற எதையாவது திங்க் பண்ணிட்டு அவங்க சொல்லி அவங்க உள்ள கஷ்டப்படுறாங்கல்ல அதை நினைச்சு நான் ஜாலியா சிரிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க மணிக்கணக்கில் அந்த டென்ஷன்லயே சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து இன்னும் ஜாலி பண்றது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மைண்டை வந்து நம்மளை ரிலாக்ஸா வச்சுக்கணும். நம்ம கஷ்டப்படுத்திட கூடாது. ஏன்னா எந்த இடத்துல நீங்க எகெயின்ஸ்டா ஒரு வார்த்தை பேசிட்டீங்க கூட டக்குன்னு என்ன ஆகும்னா நீங்க டென்ஷன் ஆகிடுங்க. அப்ப என்ன ஆகும்? நம்மளோட அமைதியும் நம்மளோட சந்தோஷமும் நம்மளை விட்டு போயிடும். அவங்க டென்ஷனா இருக்காங்கன்னா அவங்க கோவப்படுறாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ளாரதான் அவங்களோட அமைதியை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கதான் பேஷண்டா மாறிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணுங்க, நம்மள ஜாலி மைண்டுக்குள்ளார நம்ம கொண்டு போய் வச்சுக்கணும். அப்ப நமக்கு வந்து தேவையில்லாம அந்த விஷயம் எல்லாம் நமக்கு வராது. இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை மதிக்கிறது ஒரு ஒரு நம்ம வீட்டுல வந்து ஒருத்தரை ஃபீல் பண்றது அப்படின்னா ஆக்சுவலா கணவன் வந்து சொல்லுவாரு, ரெடியா இருங்க நான் வந்துடுறேன் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவரு வரமாட்டார். கடைசியா நீங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க? ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கூப்பிட்டு சொல்லுவாரு, ஒரு வேலை வந்துருச்சு, என்னால இப்ப வர முடியாது, இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடலாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா கட் பண்ணிடுவாரு. பட் நீங்க அதுக்காக ஒரு மணி நேரம் ரெடியா இருக்கீங்க. இது 1 நாள் 2 நாள் ஓகே 3 நாள் இந்த மாதிரி அடிக்கடி அவர் அந்த மாதிரி செய்யும் போது அதுக்கப்புறமா நீங்க ரெடியாகி உட்காருவீங்களா? ரெடியாக மாட்டீங்களா? வேண்டான்னு வச்சிடுறீங்கல்ல? அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் இந்த மாதிரி வந்து நம்ம சில விஷயங்களை வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுட்டோம்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுவும் சார் அவங்க வந்து இன்செக்யூர் ஃபீல் பண்றதுனாலதான் அந்த அதிகாரத்துவ நிலையிலே இருக்கிறாங்களான்னு ஃபீல் ஆகுது சார். எங்களை ஒதுக்கிடுவாங்களோ, இவ்வளவு கூட நான் பேசலைன்னா அவ்வளவுதான்ற ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சார். ஆமா, கண்டிப்பாங்க. தன்னை வந்து நிரூபிக்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க.
ஆஹ் நீங்க வந்து அதுக்கு அததான் சொல்றேன். அவரு என்ன ஃபீல் ஆகுறாரோ அதை வந்து நம்ம முன்கூட்டியே கொடுத்துட்டோம்னா அவங்க அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா உங்களை வந்து நான் அந்த அளவுக்கு மதிக்கிறேன் அப்படிங்கறது அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நீங்க வந்து அவர் வந்து ஒரு பயங்கர போஸ்டிங்ல இருக்கிற ஆளுன்னு மதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்களோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்கனால எதையுமே செய்ய முடியாது. எதையுமே அவங்க நம்ம சைட்ல வந்து திருப்பி கேட்கவோ எதையோ பேசவோ எதையாவது வந்து செய்யவோ எல்லாம் முடியாது. அப்ப அவங்க சைலண்டா போயிட்டா அவங்க இல்லையா? எஸ் சார். பொதுவா வந்து ஒரு சார் அப்புறமா சார் நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிட்டு போறோம் சார். வர சர்வெண்ட்களையே அதிகாரம் கண்டா 2வதுல வருவாங்களா சார் அவங்க? நடக்காதது ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்துலயுமே குறை கண்டுட்டே இருந்தா அவளும் ஒரு 15 வருஷமா வரான்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறா. அவ சரியா இல்லை, இப்போ அவளை நிறுத்திட்டு வேலையை அனுப்பாரு. யாரு பண்ணுவா சார் வீட்டுல வந்து? அந்த ஆமா, மாதிரி பிரச்சனை தான் நிறைய ஓடிட்டு இருக்கு சார். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இவரை சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனை எனக்கு. சரியாயிட்டு எல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகி போக வேண்டியது வேற வழி இல்லை. இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்னா நம்ம சில கேள்விகள் வந்து கேட்கணும்னு நினைப்போம். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இடையில வந்து இன்ட்ராக்ட் பண்ணி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் போடும்போது என்ன ஆகும்னா நம்மளால இடையில வந்து எந்த கொஸ்டினுமே அவங்கள கேட்க முடியாது. சரி கேட்கலாம்னு நினைப்போம், சொல்லலாம்னு நினைப்போம், அது கடைசியில மறந்து போயிடும். அப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம என்ன கத்துக்கிட்டோங்கிறதே கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். நம்ம வந்து தேவையான கொஸ்டின்ஸை வந்து தேவையான இடத்துல கேட்கும் பொழுது நம்ம வந்து கரெக்டா அந்த அதுல இருக்கக்கூடிய கரெக்ஷன், அதுல இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை வந்து நம்மளால தெளிவுபடுத்திக்க முடியும். அதனாலதான் நம்ம நம்மளுடைய கிளாஸ்ல நிறைய வாய்ப்புகளை வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஒரு மனுஷன்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்றோம், அவங்களோட வந்து ஏதாவது பேசுறோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து கொடுக்கணும். அவங்க வந்து இடையில இடையில அவங்கள பேச சொல்லணும், அவங்களோட கருத்துக்களை வந்து நம்ம கேட்கணும். ஏன்னா அந்த மாதிரி கேட்கும்போது தான் அவங்க என்ன நம்மளோட பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க, என்ன அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நம்மளால என்ன செய்ய முடியுங்க? புரிஞ்சுக்க முடியும் சார் உங்கள. ரியலா இன்னைக்கு வந்து வெளியே இருந்து பெருசா யாரும் இல்லை. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு ஏடிசி மாதிரி இதை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். உங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, அதே மாதிரி வந்து யாரெல்லாம் இப்ப பேச முடியுமோ அவங்க வந்து நீங்க பேசுனீங்கன்னா என்ன அஃபர்மேஷன் கொடுத்தீங்க, உங்க லைஃப் வந்து என்ன சேஞ்ச் ஆச்சு, இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்தது அப்படின்னு வந்து ஒரு 10-15 நிமிஷம் பேசலாம். இது என்னன்னா உங்களை growth பண்றதுக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயம். உங்களுக்கு என்ன கிடைச்சதோ, உங்க லைஃப் என்ன மாறுச்சு அப்படிங்கிறத வந்து நீங்க இங்க ஷேர் பண்ணலாம். அது வந்து உங்களை இன்னும் வளர்க்கறதுக்கு முயற்சி கொடுக்கும். ஏன்னா நம்ம ஏடிசின்னு ஒரு கிளாஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுல நீங்க தான் பேச போறீங்க. அதே நாள் தான் இங்க இருக்குது. ஸோ இங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். யார் உங்களோட அனுபவத்தை இங்க ஷேர் பண்ண போறீங்க, உங்களோட சந்தேகங்கள், உங்களோட கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். உங்களுக்கு நடந்ததை இங்க சொல்லலாம். எஸ், யாராவது மைக் ஆன் பண்ணி வாங்க. யாரு அந்த இடத்துல டைம் எடுக்க முடியுமோ வாங்க. அதான் சார் சார் நான் குட் என் மார்னிங் சார். எஸ், பேசுங்க. ரெண்டுல யாராவது ஒருத்தர் பேசுங்க. உமா பேசுங்க. சார் வாழ்க வளமுடன் சார். குட் மார்னிங் சொல்லுங்க. சார். இன்னைக்கு சப்ஜெக்ட்லயே நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இந்த எஸ், மாதிரி அமைதியா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை குடிச்சிட்டு அவங்க வந்து குறை சொல்ல மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா. இப்போ வந்து அதை நான் வந்து என் லைஃப்ல பண்ணிட்டு இருக்கேன் சார். அதாச்சும் திடீர்னு கோவம் வரும், எதுக்கு பண்றாருன்னே தெரியாது சார். அப்பெல்லாம்
இப்போ அவர் உடம்புக்கு முடியாம இருந்து திரும்பி ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் அவரு அந்த மாதிரி அடிக்கடி கோவப்படுவார் சார். ஏன்னா அதை நான் புரிஞ்சுட்டேன் சார். அவரால அவரோட இயலாமை இப்படி வெளிப்படுது அப்படின்னு நான் நினைச்சுட்டேன் சார். அந்த மாதிரி கோவமா பேசும்பொழுது நான் வந்து அதை சரி முன்னையெல்லாம் பேசுவேன். இப்பெல்லாம் கோவமா பேசினா கூட அதை எதிர்த்து பேச மாட்டேன் சார். அப்படியே அமைதியா இருந்துட்டு சரி அவரால் முடியாததுனால இப்படி பேசுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்துடுவேன் சார். அப்படி அவர் கோபப்படுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவர் என்ன எதிர்பார்ப்பாரு அதை அப்படியே கொடுத்துட்றேன் சார். ஸோ அவர் அப்படியே அமைதியாயிடுறாரு. அவரே நான் பார்த்துட்டு அமைதியாயிடுறாரு சார். ஏன்னா முடியலன்றதுனால எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நீ இல்லைன்னா அவரை வந்து திரும்பி இப்படி கொண்டு வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றதே அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது சார். 2 வருஷமா எப்படி பார்த்துக்கிட்ட உன்னையுமே அவர் திட்டுறாரு அப்படின்னு மத்தவங்க சொல்லும்போது இன்னும் ஹர்ட் ஆகுறாரு சார் அவரு. நம்ம இவங்களால இப்படி ஆனது எல்லாரும் அவங்கள ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்ற ஃபீல்லாம் அவருக்குள்ள இருக்குங்க சார். ஸோ நான் என்ன பண்ணேன், இனிமேல் வரவங்க கிட்ட கூட இனிமேல் அந்த மாதிரி யாரும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டேன் சார். ஸோ அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவரை பார்த்துக்கிறாருல்ல அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் எதுனாலுமே அந்த மாதிரி கோவப்படும் போது நான் அவரை எதிர்பார்க்கறத கொடுத்துடுறேன் சார். அப்படியே அமைதியா இருந்தாரு சார். அந்த அளவுக்கு ஒரு உணர்ந்து ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ என்னங்க சார்? ஆண்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு கெட்ஸ் இருக்கும். எஸ் சார். அது சரி, அது புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நான் ஃபீல் Kindness இருக்கும். பண்றேன் சார். ஆண்களுக்கு பொதுவாவே ஒரு ப்ரௌட் ஃபீல் இருக்கும். நான் வந்து எதையும் செஞ்சிருவேன். அந்த அந்த வந்து சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார். வந்து இப்படித்தான் அப்படின்ட்டு இப்போ டேப்பிங் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து அது இன்னுமே நல்ல ரிசல்ட் வருதுங்க சார். ஆனா அவரை கூப்பிட்டு டைரக்டா வந்து பண்ணலான்னா உட்கார்றது இல்லை. அதனால நானாவே உட்கார்ந்து அவருக்கு கொடுத்துட்றது சார். இப்போ இனிமே ரிசல்ட் நல்லா இருக்கு சார். கண்டிப்பா. ஏன்னா அந்த மந்திரம் நீங்க கற்று வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து அவ்வளவுக்குள்ள ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை. அவங்களுக்கு கூட அது வந்து ஈஸியான மெத்தடு தான். அவரு மாறுறதுக்கான டேப்பிங்கை நம்ம பண்ண ஆரம்பிச்சாலே போதும். நிறைய இடத்துல வந்து அதுதான் பெரிய ரிசல்ட் கொடுத்துருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கம்ப்ளீட்டா இப்ப அஜிமா மேம் கூட அதே தான் செய்யலாம். ஏன்னா அவர்கிட்ட ஆர்குமெண்ட் நம்ம அவரை திருத்தறதுக்கோ அவர் பேசுறாருன்னு சங்கடப்படுறதை விட அவர் அந்த மாதிரி திரும்பி இருப்பதற்காக நம்ம வந்து டேப்பிங் கொடுத்தோம்னாலே போதுமானது. அப்போ அது வந்து அவங்க வந்து பெரிய அளவுல மாற்றத்தை வந்து உள்ள இருந்து ஏற்படுத்தும். அதுதான் இதோட மெயின் கான்செப்ட். ஸோ அதனால வந்து நம்ம வந்து அடுத்த மனுஷங்களை கண்டிப்பா டியூன் பண்ண முடியும் இல்லையா? அடுத்த மனுஷங்களை அவங்களோட மனசையே உள்ள இருந்து நம்மனால திருப்பி வைக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம செய்யறது ஈஸி நமக்கு. இப்போ என்னோட பொண்ணுக்கு தான் சார் அதே மாதிரி என்னோட பொண்ணும் ஓரளவுக்கு இப்போ நல்லாவே அவங்களாவே காமா பேசுறாங்க. இல்லைன்னா டென்ஷன் ஆவாங்க, ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து அவங்களாவே இது பண்ணி எதுனால கேக்குறாங்க, கேட்டுட்டு செய்யறாங்க, சொல்றாங்க. அவங்க அப்பா மேல கோபம் இருக்கும் அவங்களுக்கு. அப்பா அடிக்கடி திட்டுறாரு, செய்யறாரு அம்மாவையும் அப்படின்னு எல்லாம் இருக்கும். பட் இப்போ வந்து அவங்க அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. எதுனாலும் கேட்டுட்டு கொஞ்சம் காமா பேசுறாங்க சார். எடுத்த உடனே அவங்க அப்பா மாதிரி அவங்களும் கோபமா பேசுவாங்க. ஏதாச்சும் ஒண்ணுன்னா டென்ஷன் ஆவாங்க. இப்ப டேப்பிங் கொடுத்து ஓரளவுக்கு அவங்களும் நார்மலா இருக்காங்க சார். போன டைம் வந்திருந்தப்ப எப்பமா மேரேஜ் ஆகும் அப்படின்னுட்டு என் பையன் கேட்டான். அதுக்கு அவளே சொல்லிட்டா சார், அதெல்லாம் உடனடியா நடக்கும், நீ கவலைப்படாத சூர்யா அப்படின்னுட்டு. அவங்க வாயிலிருந்தே ரொம்ப அமைதியா முன்னெல்லாம் கோவப்படுவாங்க அந்த மாதிரி கேட்டா. உனக்கு அவசரமா இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னுவாங்க. பட் இப்போ கொஞ்சம் தெளிவா பேசுறாங்க சார் அவங்க அமைதியா. கண்டிப்பா. ஏன்னா அந்த அமைதிங்கும் போதே வந்து உள்ள இருந்து அவங்களோட இன்னர் எனர்ஜியா வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களோட உள்ள இருந்து உணர்றாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா சார். அந்த அட்வான்ஸ் டேப்பிங் சொல்லி அந்த அட்வான்ஸ் டேப்பிங் செஞ்சுட்டே இருக்கும்போது அவருடைய இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம டேப்பிங் பண்ணணுமா சார் அதுக்கு? ஆமா, அவர் என்னவா மாறணும்னு நீங்க சொல்லி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியா அவர் மாறிடுவார். நீங்க விசுவலைசேஷன் மாதிரியா சார்?
ஆமா. நம்ம எப்போ அஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கொடுப்போம்ல, அதே ஆமா மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் ஹீலிங்கும் பண்ணுவோம்ல, அடுத்தவங்களுக்கு தூரமா இருக்கிறவங்களுக்கு. ஆமா சார். அதே மாதிரி சொல்லிட்டு நீங்க அந்த அட்வான்ஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரி ரோலிங் டைப்ல டக் டக்குன்னு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதுமானது. எத்தனை தடவை செய்யலாம் சார் அது? அது ஒரு 3-5 தடவை ஒன்ஸ் வந்து ஓகே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி உங்க டைம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. எல்லா ப்ரேயருக்கு அப்புறமும் அது பண்ணிட்டே இருந்தா போதுமா சார்? அது பெஸ்ட் ஐடியா. சரி சரி. அது ஓகே ஈஸியா சார். வந்து நம்ம மாத்தி எடுத்துடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஒரு வேற டவுட் சார். சொல்லுங்க. சார் சார் இப்போ வந்து டைம் இல்லைன்னா இப்போ வந்து நீங்க வந்து காலையில நம்ம மெடிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் போகாத அப்படியே க்ளோஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி டைம் இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணலாமா எப்படி சார்? பண்ணிக்கலாங்க. வெறும் நாங்கெல்லாம் வந்து இந்த கார்ல போறது வெளியே போறது அப்படின்னா வெறும் அந்த ஃபர்ஸ்ட் கராட்டா சாப் மட்டுமே பண்ணிட்டோம். சார் அது மட்டுமே பண்ணியே நிறைய ரிசல்ட் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் கடையில உட்காந்து கரெக்டா ஜாப் மட்டும் பண்ணுவேன் சார். ஏன்னா அங்க உட்காந்து ஃபுல்லா பண்ண முடியாது. ஏதாச்சும் ரொம்ப டயர்டா இருந்தா எங்க பண்ணாலே ஒரு ஃப்ரெஷ்ஷா ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது சார். அதனால அதை மட்டும் பண்ணிட்டு சொல்லிட்டு சும்மா அந்த கையில பாசஸ வந்து கண்ணில் வச்சு அப்படியே தப்பு இல்லை. எடுத்துடுவேன் சார். அதாவது நம்ம அதை வந்து ஒரு கில்ட்டியா ஃபீல் ஆகாம இருந்தா போதும். நான் இவ்வளவுதானே ஓகே பண்ணிருக்கேன், சார். வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறத விட நான் செய்யறது கண்டிப்பா வேலை செய்யுது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வச்சிருந்தீங்கனாலே போதுமானது. எஸ் சார், எஸ் சார். அப்ப பட் கண்டிப்பா அந்த அஃபர்மேஷனை கையை நம்ம அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போதே நம்ம கையில அஃபர்மேஷன் சொன்னாலே அந்த கையில வந்து ஃபீல் ஆகுது சார் எனர்ஜி. அந்த அது ஒரு அது வந்து என்னன்னா நம்ம பிரீத்திங் வந்து எப்பவும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த எஸ் சார். பிரீத்திங் டெக்னிக்ஸ் வந்து எப்போ தொடங்கும் போதும் க்ளோசிங் பண்ணும் போதும் அதே மாதிரி நம்ம செய்யும் போதும் இடையில கரெக்டா பிரீத்திங் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த எனர்ஜி அப்படியே ஹோல்டுலயே இருக்கும். எப்போ நம்ம வந்து ஓகே சரியான பிரீத்திங் எடுக்கலையோ அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்மளோட உடம்புல இருந்து அந்த எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஸோ அப்போ எப்பவுமே வந்து டேப்பிங் பண்றது மட்டும் இல்லை, பிரீத்திங்கும் நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும். ஏன்னா ஆமாங்க சார். பிரீத்திங் தான் உங்களோட எனர்ஜியையும் உங்களோட வாழ்நாளையும் அதிகப்படுத்தக்கூடியது. அதனால அந்த எஸ் சார். பிரீத்திங் டெக்னிக்கை வந்து கரெக்டா நீங்க அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து வேற யார் பேச போறீங்க? வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? யார் ஃப்ரீயா இருக்கிறீங்க? ஏன்னா காலையில எல்லாத்துக்கும் வந்து சம்டைம்ஸ் அவங்களோட ஜாபுக்கு போறதுக்காக ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சு கேட்கறவங்க இருக்காங்க. நீங்களாம் ஆன் பண்ணல அப்படின்னு யாரும் சங்கடப்பட போறது இல்ல. யாருனால ஆன் பண்ண முடியுமா அவங்க வந்து ஆன் பண்ணி பேசுங்க. இப்போ இவங்க சொன்ன விஷயத்துல யாருக்காவதெல்லாம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? ஓவரால் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம இப்படி பண்றனால இந்த அஃபர்மேஷன் வந்து நம்மள வந்து நிறைய மாற்றத்தை தருது அப்படிங்கறத வந்து நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றது. அந்த மாதிரி யாராவது இப்ப ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணி பேசுங்க. அதான் சார், எங்க வீட்டுல வந்து எங்க தங்கச்சி வந்து 1 வருஷமா பேசல சார். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க, அதுக்கு ம். போக முடியாத சூழ்நிலை. அதுக்காக தான் அது போல. அது ஒரு பெரிய பூதகரமா பண்ணி பேசாமே இருந்தாங்க. நான் அப்பப்போ நீங்க அஃபர்மேஷன் கொடுத்துருமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க ஃபர்கிவ்னஸ் கொடுங்கன்னு அது சொல்லி சொல்லி நான் விட்டுட்டேன் சார். ரொம்ப பேசவே இல்லை, ரொம்ப அகசிவா இருந்தாங்க. இப்போ அவங்க வலுக்கட்டாயமா வந்து வந்து பேசுறாங்க. நம்ம அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அவ்வளோ ஆட்டிடியூட், அவ்வளோ இது. அது வந்து எனக்கு என் பெரிய பையனுக்கு அவங்க பொண்ணதான் கட்டின சம்மந்தி வேற. அவ்வளோ ஆமா. அவங்க அடங்கி போட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்து கூட ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவேன். நான் ஃபர்கிவ் பண்ணி விட்டுட்டேன். அவங்களா வந்து பேசினா அப்பப்ப நான் மெசேஜ் பண்ணுவேன், எப்படி இருக்கீங்க எது இருக்குன்னு அந்த மாதிரி மெசேஜ் போடுவேன். ஆனா இப்போ வந்து ஒரு 2 மாசமா அவங்க வலுக்கட்டாயமா வந்து அவ்வளோ ஃப்ரீயா பேசுறாங்க. முன்ன இருந்த ஒரு அக்கா தங்கச்சி உறவை விட ரொம்ப டீப்பா பேசுறாங்க. அப்பப்போ மெசேஜ் கொடுக்குறாங்க. எனக்கே ஆச்சரியம், இவ்வளோ கொழுப்பா இருந்தவங்க இப்ப அடங்கிட்டாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நீங்க அதான் சொன்னீங்க, நான் கூட அது சொல்லியிருக்கேன் சார். அந்த மாதிரி இருக்கு சார், நான் வெறும் ஃபர்கிவ் பண்ணிட்டே இருங்கம்மா சரியாயிடும். அதுக்கப்புறமா அவங்களே வந்து இப்ப பேசுறாங்க. இப்ப கூட 4-5 மெசேஜ் இங்க வந்திருக்கு.
அவ்வளோ இதா இருக்காங்கன்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு சார். நான் யாரிடையோ ரொம்ப இது எனக்கு யாருமே எனிமையே இல்லை சார். அந்த மாதிரி போறவன் நானு. இப்போ எனக்கே இப்படி பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப வந்து வலுக்கட்டாயமா பேசுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இன்னும் ஆட்டிடியூட் காட்டிட்டு இருந்தவங்க அவங்க கூட இப்பெல்லாம் பார்த்தா நல்லா பேசுறாரு கொள்றாரு. எனக்கே ஆச்சரியம். அது ஒரு பெரிய ஒரு இது சார் எனக்கு. அட்வான்ஸ் முடிச்சு 2 மாசம் முடிஞ்சுதா? 3 மாசம் ஆக போறீங்களா? 2 மாசம் ஆச்சு இல்லையா? ஆமா சார். எஸ், நைஸ். அது நிறைய சேஞ்சஸ் கொடுக்குது நமக்கு. ஏன்னா அட்வான்ஸ் கிளாஸ் அட்வான்ஸ் தான். எஸ் சார். அது மறக்க முடியாத நினைவுகள் சார். கண்டிப்பா. அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். அட்வான்ஸோட இது செகண்ட் பேட்ச். எஸ் சார், சண்முகம் சார் சொல்லுங்க. சார் பேசுங்க, மைக் ஆன் ஆயிருச்சு. ஆஃப் பண்ணிட்டாரு. எஸ், ஓகே. அடுத்து யார் பேச போறீங்க? சார் வணக்கம் சார். வேதனை பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எஸ் சார், அந்த கிளாஸுக்கு அட்டன் பண்ண பிறகு தான் எனக்கு வந்து இந்த கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் ஈக்குவலாக வேலை செஞ்சதாகுது சார். அது எந்த ட்ராவலில் போகும்போதும் சரி, ஒரு டிசிஷன் எடுக்கும்போதும் சரி, எனக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கிராட்டிடியூட்னா நேற்று வந்து ஃப்ரெண்டோட கடைக்கு போயிருந்தேன் சார். அந்த கடைக்கு போயிருந்தபோது அவனுக்கு ஒரு 3 மாதமாக பணம் வராமல் இருந்தது. அதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நீ கடையில் மட்டும் உட்காந்து கடை வியாபாரத்தை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு கடையில் உட்காந்து டேப்பிங் பண்ணிட்டு நீ உட்காந்துட்டு நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் சார். போனவொடனே எந்த இதுவுமே விசாரிக்காமல் எனக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க. அந்த 3 மாசமாக வராத பணத்தை யாருன்னு கூட என்கிட்ட கேட்கல. இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டு அனுப்புனாப்புல பணம் வாங்கணும்னு மட்டும் சொன்னேன். அவங்க உடனே பணத்தை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நடந்தது. ஆமாம். அது பிறகு ஃபோன் பண்ணி கேட்டாப்லையா, உங்கள் ஃப்ரெண்டு வந்தாங்க கொடுத்துட்டேன் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி. அது பிறகு நாப்ல நம்ம ஒரு ஹை எனர்ஜியில் நம்ம நீங்கள் அட்வான்ஸ் கிளாஸ் கொடுத்த மாதிரி ஹை எனர்ஜியில் அங்கே போய் நின்னோம்னா உடனே எல்லாம் நடந்துருது. எஸ், கண்டிப்பா. சார் எனக்கும் ப்ரே பண்ணுங்க சார். எல்லாம் வாங்கி கொடுக்கவே மாட்டேன்றாங்க சார். அதே மாதிரி நீங்க ஆமாம், அதே மாதிரி நீங்கள் இந்த கிளாஸ் லைஃப் மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்ச பிறகு கூட சார் நமக்கு அந்த நீங்கள் சொல்லிங்க இந்த காயகல்பம்ங்களா, அந்த மாதிரி உடம்பு ஆயிரும்பாங்களா, அது இதில் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வெயில போனாலும் சரி, மழையில் நனைஞ்சு போனாலும் சரி, நம்ம டேப்பிங் பண்ணிட்டு போனால் அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆக மாட்டேங்குது. அது ஒன்று பார்த்துருக்கேன். நல்லா வித்தியாசம் தெரியுது சார். அது ஒன்று. டிஸ்டன்ஸ் கிளியிலையுமே நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது. வேறு எல்லா இதுலேயும் சக்ஸஸ் தான் சார். எந்த இதுலையும் குறையில் அப்படின்றது கிடையாது. டெய்லி ஒரு மிராக்கிள் தான். நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி கிராட்டிடியூடாக இருந்ததுனாலே எல்லாமே கிடைக்குது நமக்கு. வேறு எந்த இதுவும் யோசிக்காமல் கிராட்டிடியூடாக இருந்தாலே போதும். அதுவே நல்லா நடக்குது. அதே மாதிரி அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த யாருக்கும் பணம் கொடுத்தது ஹெல்ப் பண்ணால் கூட, அதாவது முடியாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணால் கூட, அந்த டைமில் நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி கொடுக்கும்போதெல்லாம் சார் கிளாஸ் அட்டன் பண்ண கொடுக்கும்போது நம்ம யோசிப்போம், இவங்க கொடுக்குறமே இவங்க உபயோகப்படுத்துவாங்களா அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு என்ன நடக்குதுன்னா, ஒரு மனசு வந்து ஒரு ஏகாந்த நிலையும்பாங்களா சார், அது மாதிரி மனமற்ற நிலை மாதிரி எந்த இதுவுமே அந்த இடத்துல தாட்ஸ் எதுவுமே வரமாட்டேங்குது. நமக்கு இருக்குது, அவங்க கொடுக்குறோம், அந்த மாதிரி போயிடுது. எந்த இதுவும் யோசிக்க மாட்டோம். அவங்க வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவும் யோசிக்க தோண மாட்டேங்குது. ஒரு ஏகாந்த நிலை மாதிரி வந்துடுது அப்பப்போ. அதே மாதிரி நான் ஏதாவது ட்ராவலில் இருக்கும்போது, அதாவது காரில் ஏதாவது போகும்போது உங்களோட யூடியூப் வீடியோ கேட்டு போனால் கூட அந்த லெஃப்ட் சைடு சுவாசம் தான் எனக்கு அதிகமாக வருது. ஏற்படுறத பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அந்த டைமில் டேப்பிங் பண்ணால் நடந்தது. அதனால் யூடியூப்பில் உங்கள் வீடியோ போட்டு கேட்டுட்டு டேப்பிங் பண்ணிவிட்டு சில காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கிறேன். அது ஒன்று அட்வான்ஸ் கிளாஸ் தான் எப்பயுமே எனக்கு ஒரு இது ஹை இது. அதாவது லைஃபோட ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறது வந்து எனக்கு அந்த அட்வான்ஸ் கிளாஸ் தான். என் ஃபேமிலியை கூட்டு வந்த பிறகும் சரி, எல்லாமே நல்லா சேஞ்சஸ் இருந்தது. அதனால் வீட்டில் டிஸ்கஷன் வேறு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு கிளாஸை பற்றிய டிஸ்கஸ் தான் டெய்லி நடக்குது. ஒரு பிரச்சனை எந்த எதுவும் யோசிக்கிறது கிடையாது. கிளாஸை பற்றியும் எப்படி ஒர்க்கில் என் ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கணும். சார் உங்க ஸ்டூடெண்ட்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சார் அவர்தான். கண்டிப்பா எல்லாரும் நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்றாங்க. அதுல எந்த இதுவும் இல்லை.
அவரு நல்லா பண்றாரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்றாரு. நம்ம சண்முகம் சார் வந்து அந்த வயசுல அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருமே கிரேட்ஃபுல் தான். நம்ம யாரும் வந்து கம்மியாவெல்லாம் போல. இல்ல எல்லாருமே இவங்கெல்லாம் நிறைய சாதிக்கிறாங்க. ஷக்கீலா, நம்மளோட ஷியாமா, நீங்க கூட நிறைய விஷயம் மாத்தி இருக்கிறீங்க. அதே அதே மாதிரி தான். யாரையும் வந்து சமீரா சமீராவெல்லாம் வந்து மலேசியால இருந்து அவங்க இன்னும் நல்லா பண்றாங்க. அதே எல்லாரும் இப்போ நம்ம அதோட கிராட்டிடியூட் என்ன அப்படின்னா, இவங்க சபானா வந்து இடம் வாங்கிட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கெல்லாம்? அது நேத்து சொன்னாங்க சார். ஒரு சிலர்லாம் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அஹ் அது என்னன்னா டெய்லியுமே என்னோட பயணிச்சு நமக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்து, அதே டைம்ல வந்து நம்ம கிளாஸுக்காகவே நிறைய விஷயம் அர்ப்பணத்தோட, அதாவது அவங்க அவ்வளோ ஆத்மார்த்தமா நமக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, அவங்க நம்ம கூட அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட் இல்லையா? அவங்க ஒரு சென்னைக்குள்ளார சிட்டிக்குள்ளார ஒரு பெரிய அமௌண்ட்ல ஒரு பில்டிங் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் அது. பெரிய விஷயம். அத வந்து அவங்க ட்ரீமா தான் வச்சிருந்தாங்க. வெறும் ட்ரீமா தான் வச்சிருந்தாங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு. அத வந்து இன்னைக்கு முழுசா சக்சஸா மாறிடுச்சு. நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து அதை வந்து நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம். ஏன்னா நீங்க வந்து இங்கெல்லாம் எவ்வளவு நிறைய இடத்துல அவங்க வந்து மனசு விட்டாங்க. ஏன்னா சின்ன அமௌண்டா இருந்தா ஓகே, பெரிய அமௌண்ட் கோடிகள் பக்கம் வருது. அப்போ ஒரு நார்மலா வேலை செய்யற ஒருத்தர் வந்து டக்குனால அதை செய்ய முடியாது இல்லையா? அப்போ அந்த இது வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இப்ப கூட சின்ன சின்ன விஷயம் இருக்கும். அதை வந்து முழுமையா இந்த கிளாஸ் நம்ம அவங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் கொடுக்குது. ஏன்னா அப்பப்போ எப்பெல்லாம் டவுன் ஆகுறாங்களோ அப்பெல்லாம் வந்து போன் பண்ணுவாங்க, சார் இந்த மாதிரி பிளாக் ஆயிடுச்சு, என்ன பண்றது தெரியல அப்படிம்பாங்க. அந்த நபருக்கு இந்த மாதிரி டேப்பிங் கொடுங்கம்மா, அந்த நபருக்கு இந்த மாதிரி டேப்பிங், அப்படி ஒரு ஒரு தடையா தாண்டி தாண்டி இந்த ஒரு 3-4 மாசத்துக்குள்ளாரையே ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டாங்க. பெரிய விஷயம் தான் அது. ஸோ அந்த மாதிரி நிறைய நம்மளோட பயணிக்கிறவங்க வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து அனுபவிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க கூட பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் நிறைய நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களோட அந்த பில்டிங் வேலையும் சுமித்ரா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களோட எஸ் அவங்களோடதும் சீக்கிரமா முடியறதுக்கு, அதே மாதிரி நல்லபடியா எந்த லாஸும் இல்லாம நல்ல லாபகரமா அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அது அவங்களும் வந்து மனசுடாம செஞ்சுட்டே இருந்தா கண்டிப்பா அவங்களும் வந்து பெரிய ஒரு வெற்றியோட நல்ல ஈஸியா அந்த வேலை வந்து முடிச்சிடும். ஏன்னா அவரு நம்மளோட இன்னொருத்தர் இருக்கிறாருல்ல, ஜெயா சார், அவரு வந்து மேல வீடு கட்டிட்டாரு. அவரும் அதே மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருந்தாரு. அவரும் மேல பெரிய ஒரு இது வந்து கட்டி முடிச்சிட்டாரு. அப்ப அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாருமே வந்து அவங்களோட தேவைகளை வந்து முழுமைப்படுத்திட்டாங்க. எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்துச்சு. அதையெல்லாம் அவர் சரி பண்ணாரு. நிறைய விஷயம். நிறைய பேர் வந்து, ஏன்னா நான் நிறைய பேர்த்த சந்திச்சுட்டே இருக்கேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் பார்த்துட்டே தானே இருக்கிறேன். ஸோ எல்லாரும் நல்ல ரிசல்ட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு பேரு, அவங்க பிராக்டிஸ்ல அவங்க டோட்டல் ஃபேமிலியுமே வந்து இந்த பிளாக் மேஜிக்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, செய்வினை அந்த மாதிரி மொத்தமா ஒரு பெரிய குடும்பமே, அண்ணன், அவங்களோட பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டியிலிருந்து மொத்தமா ஒரு பெரிய ஃபேமிலியே ஒரு சாபத்துக்குள்ள மாட்டின மாதிரி மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பொண்ணு இந்த விஷயத்த கத்துட்டு மொத்த ஃபேமிலியுமே காப்பாத்திருச்சு. அதெல்லாம் வந்து ஒரு கிராண்ட், ஒரு பயங்கர ஒரு அச்சீவ். சொல்லுங்க. அப்சனா சார். அப்சானா, கரெக்ட். அவருக்கு தெரியும் அப்சானாவை. எஸ், அப்சானா. அது மாதிரிதான். அதெல்லாம் வந்து டைரக்டா அந்த பொண்ணு வந்து இப்போ ட்ரீம்ல பேசுது. நிறைய பேர்த்தோட கனவுகள்ல போய் பேசுறாங்க. அதை என்கிட்ட இடையில கூப்பிட்டு ஏதாவது சின்ன சின்ன இது இருந்தா என்னை கூப்பிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் பெரிய சக்சஸ் தானே இல்லையா? இன்னொரு மனுஷனோட கனவுக்குள்ள போய் இவங்க அவங்கள வந்து கரெக்ஷன் பண்ணி, மறாவது நாள் வந்து இந்த மாதிரி உன்னை நான் பார்த்தனே பேசனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்கள்ட்ட சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துட்டே இருக்குது.
அதுக்கெல்லாம் என்னன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மட்டும்தான் ரிசல்ட் கொடுக்கும். சும்மா உட்காந்துட்டு காலையில வந்தேன், இது அட்டன் பண்ணேன் அப்படின்னா, காலையில மெயினா வந்து மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அது மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம வேதநாயகர் சார் அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து காலையில நேரமா, சண்முகம் சார் எல்லாருமே காலையில அந்த 6 மணிக்கு கிளாஸ்க்கு வந்துருவாங்க. ஒரு நாள் கூட அதை வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதுதான் பெரிய ரிசல்ட் கொடுக்குது. நானே வந்து என்ன டெவலப் பண்ணிக்கிறதே நான் அந்த கிளாஸ்ல தான். நான் கூட என்ன பண்ணுவேன்னா, கரெக்டா 6 மணி கிளாஸை நான் அட்டன் பண்ணிடுவேன். ஏன்னா அதை செய்யும் போது தான் நிறைய சேஞ்சஸ் வருது. ஸோ அது வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க, காலையில மிஸ் பண்ணாதீங்கன்னு அவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டே இருக்கிற காரணம் என்ன, நல்ல ரிசல்ட் இருக்கு. அதனால வந்து நம்ம வளரணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை மாத்திக்கணும். ஸோ நமக்கு வந்து டைம் இருக்காது, சில விஷயங்கள் வந்து இருக்கும். ஆனாலும் அதை தாண்டி காலையில கரெக்டா அந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணிட்டே இருக்கும்போது நல்ல சேஞ்சஸ் இருக்கும். எல்லாருமே வந்து பயிற்சி மூலமா தான் நம்ம வந்து வெளியே வர முடியும். ஏன்னா இது வந்து வேற ஒரு உலகம், இது வேற ஒரு லைஃப். நீங்க இவ்வளவு நாளும் எப்படியோ எல்லாம் வாழ்ந்திருக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் நம்ம அதை இனிமேலும் நீங்க அதே மாதிரி வாழவும் முடியும். ஆனா இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க பழைய மாதிரியே வாழணும் அப்படின்னா அது வந்து சாத்தியம் இல்லை. அதனால வந்து நம்மளையும் நம்ம நிறைய மாத்திக்கணும். அதே டைம்ல வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம லைஃப் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் வருது. அது வந்து நம்ம உடல் ரீதியாகவும் பினான்சியலாகவும் நிறைய மாற்றங்கள் வந்து தரக்கூடியதாக நமக்கு இருக்குது இது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராக்டிஸை வந்து விடவே கூடாது. திரும்ப 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 நம்ம வந்து தொடர்ந்து எவ்வளோ நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதை வந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளை அறியாம நமக்குண்டான விஷயங்கள் வந்து நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கு. நம்ம அதுக்கு எதுக்கு ஃபீல் ஆகணும் இல்லையா? அதை வந்து எல்லாம் புரிஞ்சுட்டீங்கனாலே வெரி சிம்பிள். நம்ம அண்ணன் தொடர்ந்து கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ற எல்லாருமே நல்ல ரிசல்ட் எடுக்கிறாங்க. சார் வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட்டோட அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்றாரு. லைஃப் இவ்வளோ மாறி இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ளார பெரிய வித்தியாசம். அவங்களும் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய சால்வ் பண்ணிட்டாங்க. காலேஜ்ல நிறைய வித்தியாசம் வந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு நியூ பில்டிங் வேற கட்டிட்டு இருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. ஸோ அவங்களோட அந்த செகண்ட் கிரேடு அது வந்து கண்டிப்பா வரப்போகுது. இது எல்லாமே நடக்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து சொல்ற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் என்னோட ப்ராக்டிஸ் தான் இருக்கு. நானும் சும்மா உட்காந்தா எனக்கும் நடக்காது. அதனால நானும் என்ன பண்ணணும், நானும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதனால நான் வந்து உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு சும்மா உட்காரலன்னா அதெல்லாம் நடக்காது. நானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். நானும் ப்ராக்டிஸ் பண்றதுனாலதான் நானும் வளர்ந்துட்டே இருப்பேன். அப்ப அந்த நம்மளோட எல்லாத்தோட ஒரு முயற்சியும் ஒரு வெற்றியும் எங்க இருக்குது அப்படின்னா ப்ராக்டிஸ்ல தான் இருக்கு. ஸோ அதனால வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஓகே க்ளோஸ் பண்ணிடலாமா? இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சைலண்டா நம்ம பேசாம இருக்கிறது, இந்த கிளாஸ்ல வந்து பேசாம இருக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு தான் நஷ்டம். இங்க வந்து நிறைய பேசுங்க. வெளியே வந்து பேசாம இருக்கிறது, சைலண்டா இருக்கிறது வந்து உங்களுடைய ஃபோக்கஸை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நம்ம வந்து இன்னர் எனர்ஜியை வந்து நம்ம உணரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த சக்தியை தூண்டக்கூடியதாக நம்மளோட சைலண்ட் இருக்கும். நிறைய இடத்துல வந்து நம்ம அமைதியா அப்படியே உட்கார்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து நம்மளால அதிகப்படுத்த முடியும். நம்மளோட மைண்டை இன்னர் எனர்ஜியை உணர்ந்து நம்ம என்ஜாய்மெண்ட்டா நம்ம வச்சுட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப் வந்து பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம அடுத்தவங்கனால வந்து மதிக்கப்படுறோம். அதே டைம்ல வந்து நம்மளோட ஓவர் திங்கிங் வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருது. பல பிரச்சனைகளுக்கு பெரிய சொல்யூஷனாக அமையுது. அதே டைம்ல பாத்தீங்கன்னா மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம காமா இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய எங்கேயாவது நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வருது, நம்ம எங்கேயாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அமைதியா இருக்கிறது வந்து டேக் பிரேக். நிறைய கிளாஸ்ல நம்ம சொல்லி இருப்போம், நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணும். அந்த பிரேக் எடுக்கிறது சைலண்டா இருக்கிறது. இந்த சைலண்ட் வந்து நம்ம தூங்கிட்டோங்கிறதெல்லாம் அர்த்தம். அந்த சைலண்ட் வந்து நம்மளை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போக போகிறது அப்படிங்கிறது தான் அதோட முக்கியமான விஷயம். ஸோ அந்த டேக் பிரேக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான இடம்.
அதே மாதிரி நம்ம அவேரா இருக்கிறதுக்கான இடம். அதே மாதிரி நம்ம கிரியேட்டிவிட்டிய மேலும் மேலும் உயர்த்தக்கூடியது என்னன்னு கேட்டா அந்த சைலண்டா இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறது தான். ஸோ சைலண்ட் அப்படிங்கிறது வந்து மொத்தமா நம்ம வேண்டான்னு வச்சுட்டு போறதல்ல, ஒதுங்கி போறதல்ல, நம்மளோட வளர்ச்சியை வந்து மேன்மைப்படுத்தக்கூடியது, நம்மளுடைய ஃபோக்கஸை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. அப்ப அதனால வந்து சைலண்ட் வந்து தப்பான விஷயம் கிடையாது. ஸோ அதனால எங்க பேசணுமோ, எங்க நடக்கணுமோ, என்ன செய்யணுமோ, எந்த இடத்துல நம்மளோட ஆட்டிடியூட் கொடுக்கணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்கக்கூடியதாக நம்ம இருக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹாவ் அ நைஸ் டே, லவ் யூ ஆல், see you tomorrow. மைண்ட் அப் பண்ணிடலாங்களா? தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ.